ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா சிட்டிசன்ஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா இது எனக்கு படிக்கிறதுக்காக எடுத்த நோட்ஸு. எப்படி இருந்தாலும் இதை தான் நான் உங்களுக்கு திரும்ப எடுக்க போகிறேன். கொஞ்சம் மட்டும் கட் ஷார்ட் பண்ணியிருப்பேன். என்னன்னா இது நான் படிக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அன்வான்டாகவும் நான் எடுத்து வச்சிருந்திருப்பேன். ஏன்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்ச நோட்ஸாக இது. ஸோ அதனால அப்படி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு லெட்டர்ஸ் லெஜிபிளா இல்ல அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க சிட்டிசன்ஷிப்குள்ள போலாம். இதுல சிட்டிசன் அப்படின்னா யாரு அப்படின்றத பார்க்க போறோம். நெக்ஸ்ட் சிட்டிசன்ஷிப்பை எப்படி அக்வயர் பண்ணலாம், எப்படி சிட்டிசன்ஷிப் லாஸ் ஆகும், அதாவது எப்படி நீங்க சிட்டிசன்ஷிப் வாங்கலாம், அதே மாதிரி எப்படி உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இழந்துருவோம் அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த ரெண்டத்தையும் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955ல தான் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி எலாபரேட்டாக பின்னாடி பார்க்கலாம். சரி, வாங்க. ஃபர்ஸ்ட் சிட்டிசன் அப்படின்றத லாட்டின் வேர்ட் சிவிஸ் அப்படின்றதுலேருந்து எடுத்திருந்திருப்பாங்க. சிவிஸோட மீனிங் பார்த்தோம்னா ரெசிடென்ட் ஆஃப் எ சிட்டி ஸ்டேட் ஆஃப் ஏன்ஷியன்ட் ரோம். ஓகேவா? மீனிங் என்ன? ரெசிடென்ட் ஆஃப் எ சிட்டி ஸ்டேட். நெக்ஸ்ட் இப்போ ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சிவில் ரைட்ஸும் பொலிட்டிக்கல் ரைட்ஸும் இருக்கும். சிவில் ரைட்ஸையும் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் பற்றி பின்னாடி எலாபரேட்டாக நம்ம பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் சிட்டிசன்ஸ், நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் சிட்டிசன்ஸ் அப்படின்னா சிட்டிசன்ஸ் பை பர்த். பை பர்த்தாவே நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருப்பீங்க. அவங்கெல்லாம் நேச்சுரல் சிட்டிசன்ஸ். நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஸ் அப்படின்னா ஒன் ஹூ அக்வயர் சிட்டிசன்ஷிப். ஒருத்தர் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு வருவாங்க இல்லையா, அவங்கள தான் நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நேச்சுரல் சிட்டிசன்ஸ், நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஸ். நேச்சுரல்னா பை பர்த்லேயே உங்களுக்கு இருக்கும். நேச்சுரலைஸ்டு சிட்டிசன் அப்படின்னா நீங்கள் அந்த சிட்டிசன்ஷிப்பை வாங்கியிருப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யாரெல்லாம் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும், யாரெல்லாம் சிட்டிசன்ஷிப்பை இழக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அக்வைசிஷன் அண்ட் டெர்மினேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். நெக்ஸ்ட் எப்படியெல்லாம் சிட்டிசன்ஷிப்பை வாங்கலாம் அப்படின்றதுல ஒரு 5 ways கொடுத்துருக்காங்க. 5 வகையில் நீங்கள் உங்களோட சிட்டிசன்ஷிப்பை வாங்கிக்கலாம். அது என்னென்ன அப்படின்னா பை பர்த், பை டெசன்ட், பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, பை ரெஜிஸ்ட்ரேஷன், லாஸ்ட் ஒன் பை நேச்சுரலைசேஷன். ஓகேவா? இந்த 5 வகையிலையுமே நம்மளுக்கு சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பை பர்த். பை பர்த்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சிட்டிசன்ஷிப் இருக்கும். அது எந்தெந்த வகையில் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு பர்சன் Jan 26, 1950ல் பிறக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து அதுக்கப்புறம் எது வர 1 July 1987 வரைக்கும். ஓகேவா? இந்த பேபி சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட பேரண்ட்ஸ் இந்தியன் சிட்டிசன்ஸாக தான் இருந்திருப்பாங்க. அப்போ இந்த பேபி ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வாங்கிரும். ஓகேவா? born after 1st July 1987. 1st July 1987க்கு அப்புறம் பிறந்த பேபி சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான். எப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட பேரண்ட்ஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கிற டைம்ல அவங்களோட பேரண்ட்ஸ் இந்தியன் சிட்டிசனா இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தையும் இந்தியன் சிட்டிசன் தான் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ பிறந்திருக்கணும்? 1st July 1987க்கு மேலே பிறந்திருந்தாலும் ஓகே அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் born after 3rd December 2004. 3rd December 2004க்கு அப்புறம் பிறந்த சிட்டிசன் அதாவது பிறந்த குழந்தை சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா ஒன் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருந்திருக்கணும். அவங்க பேரண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தர், அம்மாவோ அப்பாவோ இந்தியன் சிட்டிசனா இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தை சிட்டிசன் தான். இன்னொருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, இப்போ ஒருத்தர் இந்தியன் சிட்டிசனா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க நாட் அன் இல்லீகல் மைக்ரண்ட் அட் த டைம் ஆஃப் தேர் பர்த். அதாவது இல்லீகல் மைக்ரண்டா இருக்கணும். அதாவது இந்தியாவுக்குள்ள வரும்போது அவங்க லீகலா வந்திருக்கணும். இல்லீகலா இல்லாம வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கிற டைம்ல கண்டிப்பா அந்த குழந்தை என்னவா இருந்திருக்கும்? இந்தியன் சிட்டிசனா தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பை பர்த்ல 3 பாயிண்ட்ஸ் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். பை டெசன்ட்,
அதாவது ஒரு குழந்தை வந்து இந்தியால பொறக்காம வேற கண்ட்ரில பொறந்திருக்கு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு எப்படி வந்துட்டு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் அப்படின்றத பத்தி தான் பை டெசன்ட்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், born outside India on or after Jan 26, 1950 but before 10th December 1992. அந்த குழந்தை வந்துட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. எப்படின்னா ஃபாதர் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா அட் த டைம் ஆஃப் பர்த். ஒரு குழந்தை வந்துட்டு Jan 26, 1950ல இருந்து 10th டிசம்பர் 1992க்குள்ள பிறக்குது. அந்த குழந்தை வந்துட்டு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிக்கலாம். எப்போ அப்படின்னா அவங்க அப்பா வந்துட்டு இந்தியன் சிட்டிசனா இருந்தாங்க அப்படின்னா. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். born outside India on or after 10th டிசம்பர் 1992. 10th டிசம்பர் 1992க்கு அப்புறம் பிறந்த குழந்தை வந்துட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அதாவது சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். என்ன அப்படின்னா எய்தர் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ், யாராவது ஒருத்தர், அவங்க பேரண்ட்ஸ்ல ஒருத்தர் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருந்திருக்கணும் அந்த குழந்தை பிறந்த டைம்ல. அப்படின்னா வந்து அந்த குழந்தைக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிக்கலாம். தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, from 3rd December 2004 onwards, person born outside India shall not be a citizen of India by descent unless his birth is registered at an Indian consulate within 1 year of the date of birth. இப்போ 3rd December 2004க்கு அப்புறம் பிறந்த குழந்தை, அதாவது அப்ப இருந்து 3rd December 2004ல இருந்து பிறந்த குழந்தை வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கிடைக்காது. அப்போ பிறக்கிற டைம்ல கிடைக்காது. அந்த குழந்தை பிறந்து 1 இயர்ல வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? தேர்ட் ஒன் வந்து பை ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது பர்த்னாலையும் டெசன்ட்னாலையும் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியல அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமா வந்துட்டு வாங்கிக்கலாம். இந்தியன் ஆரிஜின் அப்படின்றது வந்துட்டு யாரை சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க அந்த பேபி ஆகட்டும் இல்லை அவங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு இந்தியாவில் பிறந்திருந்தாங்க, அப்படி இல்லைன்னா இந்தியாவோட அட்ஜாயினிங் டெரிட்டரியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா வந்து அவங்கள தான் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்தியன் ஆரிஜினோட இருக்கிறவங்க வந்துட்டு எப்படி சிட்டிசன்ஷிப் வந்து வாங்க முடியும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபார் 7 years பிஃபோர் மேக்கிங் அன் அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். அப்ளிகேஷன் வந்துட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்துட்டு 7 years வந்து அவங்க இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். ஓகேவா? செகண்ட் வந்து பர்சன் மேரிட் டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இப்போ ஒருத்தவங்க இந்தியன் சிட்டிசனா இருக்காங்க அப்படின்னா அவங்கள மேரேஜ் பண்ணிட்டு வர்றவங்க 7 years இங்க இந்தியாவில் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமா சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்சிரும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். பை நேச்சுரலைசேஷன். நேச்சுரலைசேஷன் மூலியமாகவும் வந்து நம்மளுக்கு சிட்டிசன்ஷிப் யார் தான் தருவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? யார் யாரெல்லாம் வந்துட்டு நேச்சுரலைசேஷன் மூலியமா சிட்டிசன்ஷிப் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம கண்ட்ரிக்கும் அந்த பர்டிகுலர் பர்சன் ஆகட்டும் இல்லை அந்த பர்சனோட பேரண்ட்ஸ் ஆகட்டும் இந்தியன் டெரிட்டரிக்குள்ள அவங்க வந்து பிறந்திருக்கவே மாட்டாங்க. ஓகேவா? இந்தியா கூட அவங்களுக்கு எந்த கான்டாக்டுமே இருக்காது. இப்போ வெளியே இருந்து வரவங்க, அதாவது ஃபாரினர்ஸ் தான் மொத்தமா. அவங்க வந்து எப்படி சிட்டிசன்ஷிப் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு அந்த கிரைட்டீரியாஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். not a citizen of any country where citizens of India are prevented from becoming subjects or citizens of that country. இப்போ இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும்னா, வேற கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் ஏதாவது வச்சிருந்தாங்க அப்படின்னா அதை வந்துட்டு அவங்க இது பண்ணணும், கொடுத்துடணும். திரும்ப வேற கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் வச்சிருந்தாங்கன்னா நம்ம கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிரைட்டீரியா வந்துட்டு என்னன்னு பார்க்கலாம். either resided in India or been in service of government in India or throughout the period of 12 months. இப்போ வந்து என்னன்னா அவங்க வந்துட்டு ஒன்று இந்தியாவில் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்தியன் கவர்மெண்ட்ல வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கணும், இல்லைன்னா 12 monthsக்கு வந்துட்டு இங்கே இந்தியாவில் வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டு போயிருந்திருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வந்துட்டு கொடுப்பாங்க. அப்புறம் இன்னொரு கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்துட்டு குட் கேரக்டராக இருக்கணும். அப்புறம் வந்து அடிக்குவேட் நாலேஜ் இருக்கணும். 8th ஷெட்யூலில் 22 லாங்குவேஜஸ் வந்துட்டு இருக்கு. அந்த லாங்குவேஜில் ஏதாவது ஒன்றில் வந்துட்டு அவங்களுக்கு எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்திருந்தா அவங்களுக்கு வந்துட்டு நேச்சுரலைசேஷன் மூலியமா சிட்டிசன்ஷிப் வந்துட்டு அக்வைர் பண்ணிக்கலாம். ஃபாரினர்ஸ் வந்துட்டு எது மூலியமா சிட்டிசன்ஷிப் வாங்கலாம் அப்படின்னா நேச்சுரலைசேஷன் மூலியமா வாங்கிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 5th ஒன் பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி.
இது வந்து என்ன அப்படின்னா வந்து இந்தியாவுக்குள்ள ஏதாவது டெரிட்டரி வந்துட்டு ஆட் ஆகுது அப்படின்னா அவங்க வந்துட்டு கண்டிப்பா இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான் அப்படின்னு சொல்றது தான் அது. எனி ஃபாரின் டெரிட்டரி பிகம்ஸ் எ பார்ட் ஆஃப் இந்தியா. Government of India specifies the person who among the people of territory shall be citizens of India. Became citizen of India from the notified date. எப்போ வந்துட்டு அந்த டெரிட்டரி வந்து இந்தியா கூட ஜாயின் ஆச்சோ அதுல இருந்தே வந்துட்டு அவங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாண்டிச்சேரி became a part of India. The government of India issued the citizenship பாண்டிச்சேரி ஆர்டர் 1962. 1962ல இருந்தே வந்துட்டு பாண்டிச்சேரி வந்துட்டு இந்தியன் சிட்டிசன்ஷிப்குள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்துட்டு லாஸ் பண்றதுக்கு ஒரு 3 வகை வந்து இருக்கு. ஓகேவா. 3 டைப்ஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் வந்துட்டு இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். சிட்டிசன்ஷிப் வந்துட்டு பார்ட் 2ல ஆர்டிகல்ஸ் பார்த்தோன்னா 5 to 11ல வந்துட்டு கவர் ஆகும். ஓகேவா. இதை முன்னாடியே சொல்லியிருக்கணும், நான் தான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, நான் நோட்ஸ் வந்துட்டு முன்னாடியே எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இது வந்து பின்னாடி வந்திருக்கு. சிட்டிசன்ஷிப் வந்துட்டு எந்த பார்ட்டில் வருதுன்னா பார்ட் 2. எந்தெந்த ஆர்டிக்கல் வந்துட்டு கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 5 to 11. ஓகேவா. இப்போ என்னென்ன வேஸ்ல வந்துட்டு நம்மளோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்துட்டு லாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெனன்சியேஷன், டெர்மினேஷன், பின்னாடி வந்துட்டு டிப்ரைவேஷன். 3 இருக்கு. ரெனன்சியேஷன், டெர்மினேஷன், டிப்ரைவேஷன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெனன்சியேஷன் அப்படின்னா வாலண்டரி ஆக்ட். வாலண்டரியாவே நீங்க வந்துட்டு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்து வேணாம் அப்படின்னு சொல்றது. பர்சன் அக்வயரிங் சிட்டிசன்ஷிப் ஆஃப் அனதர் கண்ட்ரி கிவ்ஸ் அப் ஹர் இந்தியன் சிட்டிசன்ஷிப். உங்களுக்கு இப்போ நீங்க வந்துட்டு அமெரிக்கா போயிட்டு அங்க வந்து செட்டில் ஆக போறீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு வாலண்டரியாவே என்ன பண்ணணும், இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லணும். அதுதான் வந்துட்டு ரெனன்சியேஷன். ரெனன்சியேஷன்னா வாலண்டரி ஆக்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு டெர்மினேஷன். டெர்மினேஷன் அப்படின்னா வந்துட்டு டேக்ஸ் பை ஆப்ரேஷன் ஆஃப் லா. அதாவது நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு எடுத்துப்பாங்க, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எடுத்துப்பாங்க உங்களோட சிட்டிசன்ஷிப்பை. Indian citizenship voluntarily acquires another citizenship. She automatically ceases to be an Indian citizenship. இப்போ வந்து நீங்கள் அமெரிக்காவில் போயிட்டு சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சீஸ் ஆயிரும், அதாவது ஸ்டாப் ஆயிரும். அதுலேருந்து நீங்கள் வந்துட்டு அமெரிக்கன் சிட்டிசனாக தான் இருப்பீங்களே தவிர்த்து இந்தியன் சிட்டிசனாக வந்து இருக்கவே முடியாது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன்று டிப்ரைவேஷன். தேர்ட் ஒன் வந்து டிப்ரைவேஷன், கம்பல்சரி டெர்மினேஷன். அதாவது இதை வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒருவேளை இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்துட்டு ஃப்ராட் பண்ணியோ இல்லைனா வந்துட்டு ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆர் பீயிங் டிஸ்லாயல் டு தி கான்ஸ்டிடியூஷன், கான்ஸ்டிடியூஷனுக்கு டிஸ்லாயலாவோ இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சிட்டிசன்ஷிப்பை வந்துட்டு கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கும். ஓகேவா. சிட்டிசன்ஷிப் இஸ் டிப்ரைவ்ட் ஆன் தி ஆர்டர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா in cases involving acquisition of Indian citizenship by fraud, false representation or being disloyal to the constitution. ஓகேவா. 3 ways of loss of citizenship இருக்கு. என்னென்னா ரெனன்சியேஷன், டிப்ரைவேஷன், டெர்மினேஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நேஷனாலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நேஷனாலிட்டி அப்படின்னா வந்துட்டு ஸ்டேட்டஸ் பை ஆரிஜின். பர்த் பேசிக்கலி இட்ஸ் அன் எத்னிக் அண்ட் த ரேஷியல் கான்செப்ட். அதாவது நீங்கள் பிறக்கும் போதே வந்துட்டு உங்களோட நேஷனாலிட்டி வந்துட்டு என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா. அதை வந்துட்டு சேஞ்சே பண்ண முடியாது. பட் சிட்டிசன்ஷிப் வந்துட்டு அப்படி கிடையாது. உங்களோட சிட்டிசன்ஷிப்பை வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா. சிட்டிசன்ஷிப் அப்படின்றது வந்துட்டு இண்டிவிஜுவலுக்கு கவர்மெண்ட் கொடுக்கறது. ஓகேவா. அதுதான் சொல்கிறாங்க கிராண்டட் டு அன் இண்டிவிஜுவல் பை கவர்மெண்ட். ஓகேவா. வென் ஹி ஆர் ஷீ கம்பைல்ஸ் வித் தி லீகல் ஃபார்மாலிட்டிஸ். லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வந்துட்டு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. ஓகேவா. சிட்டிசன்ஷிப்பை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும், நேஷனாலிட்டியை சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. நேஷனாலிட்டி வந்துட்டு பை பர்த்லேருந்தே உங்களுக்கு வந்து இருக்கும். சிட்டிசன்ஷிப் வந்துட்டு அப்படி கிடையாது, நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். பட் அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டூவல் சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஸ்டேட்டுக்கு ஒன்று இருக்கும், சென்டருக்கு ஒன்று இருக்கும். நம்மளது வந்துட்டு அப்படி கிடையாது. இப்போ இந்தியாவில் இருக்க சிட்டிசன்ஸ் வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸையும் என்ஜாய் பண்ணுவாங்க, சிவில் ரைட்ஸையும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகேவா. பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்றது தான் வந்துட்டு நம்மளோட ஓட்டிங். 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ஓட் பண்ணலாம் அப்படின்றது. சிவில் ரைட்ஸ் வந்துட்டு சிவில் ரைட்ஸ்குள்ளே தான் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதெல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் ஃபெடரல் ஸ்டேட்ஸ். இந்தியா வந்துட்டு ஃபெடரல் ஸ்டேட்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா. இப்போது சம் அதர் ஃபெடரல் ஸ்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ்ஏ, சுவிட்சர்லாண்ட் எல்லாமே வந்துட்டு டூவல் சிட்டிசன்ஷிப்பை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நம்ம வந்து ஆனால் சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா.
நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்டர் பிரசிடென்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் இந்த பி போட்டு ரவுண்ட் போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்துட்டு பிரசிடென்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணும். பிரசிடென்ட் வந்து ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் அவர் கண்ட்ரின்னு நம்ம சொல்லுவோம். எப்பவுமே நம்மளோட ஃபர்ஸ்ட் சிட்டிசன் யாரு அப்படின்னா அது பிரசிடென்ட் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா. இது வந்துட்டு எப்படிலாம் வாங்கலாம், யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்றத வந்துட்டு பின்னாடி பார்க்கலாம். அதாவது இந்தியன் ஆரிஜின்ல இருக்க பர்சன்ஸ் வந்துட்டு வெளியே இருப்பாங்க இல்லையா, அவுட் சைட் இந்தியா, இந்தியாவை விட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் வந்து தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்எம் சிங்வி கமிட்டி வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேவா. அதைப்படி தான் வந்துட்டு ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் வந்துட்டு இந்தியா வந்து கொடுத்துருக்கும் என்ஆர்ஐக்கு. என்ஆர்ஐனா நான் ரெசிடென்ட் இந்தியன், அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் வெளியில இந்தியா விட்டு வெளியில இருப்பாங்க, ஆனா அவங்க கிட்ட இந்தியன் பாஸ்போர்ட் வந்து இருக்கும். ஓகேவா. இதுதான். நெக்ஸ்ட் வந்து பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். இதுக்கான டெஃபினிஷன் நம்ம முன்னாடியே பார்த்தோம். என்னன்னா அந்த பர்டிகுலர் பர்சனாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் ஆன்செஸ்டர்ஸ் வந்துட்டு இந்தியன் நேஷ்னாலிட்டியாக இருந்தாங்க அப்படின்னா, இந்தியாவில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. எ பர்சன் ஹூஸ் எனி ஆன்செஸ்டர்ஸ், அவங்க வந்து இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கணும். ஓகேவா. அண்ட் ஹூ இஸ் ப்ரெசென்ட்லி ஹோல்டிங் அனதர் கண்ட்ரி சிட்டிசன்ஷிப், அவங்க வந்து இன்னொரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, பட் அவங்க ஆன்செஸ்டர்ஸ் வந்து இந்தியன் நேஷனல்ஸாக இருப்பாங்க. ஓகேவா. இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் இல்லாதவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள எக்ஸ்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் யார் யார் அப்படின்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பூட்டான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு சில ரீசன்ஸ்னால வந்துட்டு ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப்பை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டு ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது வந்து யார் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ் பெர்மிட்டிங் எ ஃபாரின் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் டு லிவ் அண்ட் ஒர்க் இன் தி ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா இன்டெஃபினெட்லி. என்னன்னா அதாவது இந்தியன் சிட்டிசன்ஷிப் இல்லாமல் மற்ற கண்ட்ரியில் இருக்காங்க இல்லையா, ஃபாரினர்ஸ்லாம் இருக்காங்க, எல்லாருமே வந்து இந்தியாவில் வந்துட்டு இன்டெஃபினைட் பீரியட்க்கு வந்து இங்கே இருந்துக்கலாம் இந்த கார்டு வச்சுக்கிட்டு. ஓகேவா. அவங்க வந்துட்டு எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா பாகிஸ்தான்லேயும் பங்களாதேஷ்லேயும் இல்லாதவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஓசிஐ கார்டு ஹோல்டர் அப்படின்ற ரைட்ஸை வந்துட்டு கொடுக்குது. ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. ஓகேவா. ஓட்டிங் ரைட்ஸ் வந்துட்டு யாருக்கு மட்டும்தான் இருக்கும்னா இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன். சிட்டிசனுக்குன்னு சொல்லிட்டு சில ரைட்ஸ் அப்புறம் டியூட்டிஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சிட்டிசனுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது இல்லையா, எலெக்ஷனுக்கு ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹோல் சர்டைன் பப்ளிக் ஆஃபீஸர்ஸ், சில பப்ளிக் ஆஃபீஸஸை வந்துட்டு நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிறது. அப்புறம் பிகேம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். நம்ம தானே வந்துட்டு எம்பி ஆகிறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் எம்எல்ஏ ஆகிறோம், அதுதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஏலியன் அண்ட் இமிக்ரெண்ட், இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு நான் நேஷனல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏலியன்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னா வந்துட்டு ஆல் நான் சிட்டிசன்ஸ். நான் சிட்டிசன்ஸ்னால் இந்தியன் சிட்டிசன்ஸாக இருக்க மாட்டாங்க. அவங்க வந்துட்டு யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா டூரிஸ்ட், ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கெல்லாம் தான் வந்துட்டு ஏலியன்ஸ். ஏலியன்ஸ்லேயே வந்துட்டு ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் இருக்காங்க, நான் ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் வந்து இருக்காங்க. ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் அப்படின்னா வந்துட்டு நம்ம நம்ம கண்ட்ரி கூட வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி எனிமி ஏலியன்ஸ் அப்படின்னா வந்துட்டு நம்ம கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, இப்போ பாகிஸ்தான்லாம் வந்துட்டு நம்மளுக்கு எனிமி ஏலியன்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு இமிக்ரெண்ட் அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்தியா வந்து இருக்கு அப்படின்னா இந்தியாவுக்குள்ள இன்னொரு கண்ட்ரி பீப்புள்ஸ் வர்றவங்க தான் வந்துட்டு இமிக்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எமிக்ரெண்ட்ஸ் அப்படின்னா இந்தியாவிலேருந்து வேற கண்ட்ரிக்கு போகிறவங்கள எமிக்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இமிக்ரெண்ட் ஸ்டேட்டஸ் வந்துட்டு நம்ம கண்ட்ரிக்கும் நம்ம கொடுக்குறோம். என்ன அப்படின்னா அந்த ஏலியன்ஸ் வந்துட்டு நம்ம கண்ட்ரிக்குள்ள பெர்மனண்ட்டாக வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஓவர்சீஸ் இண்டியன்ஸ் டே அப்படின்னு ஒன்று நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா காந்திஜி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. எப்போது ஜான்வரி 9 வந்திருப்பாரு. அந்த டேவை தான் நம்ம வந்துட்டு பிரவேசி பாரதிய திவாஸ்னு செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகேவா. இதை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுற
மினிஸ்ட்ரி வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி தான். ஓகேவா? ஒன்ஸ் செலிப்ரேட்டட் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 இயர்ஸ். எவ்ரி 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துடலாம். சிட்டிசன்ஷிப்பில் என்னன்னு பார்த்தோம்? 2 டைப்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் இருப்பாங்க. நேச்சுரல் சிட்டிசன்ஸ், நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 வந்துட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி 8 டைம்ஸ் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சிட்டிசன்ஷிப் ஆக்டை வந்துட்டு 8 டைம்ஸ் அமெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எப்படி 5 வேஸில் வந்துட்டு நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்கலாம், அதே மாதிரி 3 வேஸில் வந்துட்டு சிட்டிசன்ஷிப்பை இழக்கலாம் அப்படின்றதையும் பார்த்துருந்துருப்போம். மேஜராக இதுதான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ், எனிமி ஏலியன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணுறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்.